ஃப்ரெண்ட்ஸ், வர 15ஆம் தேதி பக்கத்துல நிக்குது. இதான் என் பொண்டாட்டியா போகுது. ஐ மீன் she is going to be my would be wife. என்ன மரியாதை குறையுது? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மரியாதை உங்ககிட்ட மாட்டி எடுத்து தவிக்க போகுது. அது வரைக்கும் ஹலோ போத வாங்க போறீங்க. கொஞ்சம் ஷை டைப், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், பாலுவும் லதாவும் குழியும் கொடுத்தாம இருக்கிறதுக்காக சந்தோஷமா இந்த பார்ட்டியை வச்சிருக்காங்க. சாப்பிட்டு விட்டு நல்லா வாழ்த்துங்க. லதா, மிஸ்டர் சக்தி ஃப்ரம் கோயம்புத்தூர். இவர் அவரோட ஃப்ரெண்டு. பேர் மறந்து போச்சு, தப்பா நினைச்சுக்கிறீங்க சார். ஹலோ. மிஸ்டர் மகேந்திரன் ஃப்ரம் நைஜீரியா. இவர் ஒய்ஃப் நியூலி மேரிட். ஃபுல் ஜாலிதா. என்ன மாப்பிள்ள? ஹலோ சார். லதா, மிஸ்டர் ரங்கராஜ் கவுண்டர். ஊட்டியில இவர் தான் எம்எல்ஏக்கள் உருவாக்குறவர். வாங்கிக்கலாமா? வாங்கிக்கங்க, தப்பா நினைக்க போறாரு. தேங்க்யூ சார். சாப்பிடலாமா? இன்னைக்கு மட்டும்தான் தேங்க்யூ. ஹாய் டார்லிங். திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஃபங்க் ஆயிட்டேன். எனக்கு என்ன குறைச்சல்? இவங்க மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா. சொல்லாதே, என் பிள்ளை கூப்பிடு. அங்க ஃப்ரெண்டு புறப்படுங்க, கூப்பிடுறோம். ட்ரிங்க் சாப்பிடுங்க. ஹாய், தேங்க் யூ. வேணாம், சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் பார்த்து வந்துருங்க. இப்போ வந்துருவேன். அது எப்படிதான் இருக்கலாம். வந்துடுறேன். Meet my neighbors. She's Roslyn. Bachelor Nivya. பாலு, பாலு. லதா, அந்த பொம்பளை மறுபடியும் வர. திரும்ப வந்துடல. எப்படியாவது சமாளிச்சு அமிச்சிருங்க. சரி சரி. பாலு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சொல்லுங்க. பாலு, நீ கல்யாணம் பண்ணிக்க போற. நீ சந்தோஷமா நல்லா வாழ. உன் மேல நான் அவ்வளவு ஆசை வச்சிருந்தேன். எல்லாம் பீர்ல ஊத்துன தண்ணி மாதிரி போச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்தது? என்ன, எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, அதுக்குள்ள எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டு? ஐயோ, அறிவு இல்லாம பேசுறிய. நம்ம ஜானகி இல்ல, அதான் நம்ம ஜானகி. அவ கர்ப்பமாகி 3 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுல ஒண்ணு தப்பே இல்லை. கர்ப்பமாயி 3 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அதுல ஒண்ணு தப்பே இல்லை. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரோட்டை பார்த்து ஓட்ட வேண்டாம். பார்ட்டியில மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன சொன்னா? அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமாகிறது பத்தி. கட்டிக்க போறவனோட இருந்து கர்ப்பமாயிட்டா கூட அது தப்புதான். இருந்தாலும் அதை மன்னிக்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறவனோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அது அது தப்பு இல்லைங்கிற. பாலு, என்னை இப்ப வீட்டுல இறக்கி விட்டுருங்க. என்னைக்காவது நான் உன்னை ரோட்ல இறக்கி விட்டுருக்கேனா? எப்பவுமே வீட்டுலதான் இறக்கி விடுவேன். அதாவது நம்ம சாந்தி முகூர்த்தத்தை இங்கேயே இதே கார்ல வச்சுக்கலான்னு நான் ஏகமனதா முடிவு பண்ணிட்டேன். நான் ரெடிப்பா. லதா குட்டி அவசியம்
ஐயோ இது ரொம்ப தப்பு இல்லம்மா. இவரு நான் எப்படி உனக்கு தாலி கட்ட போறேன்? தாலி கட்டின அடுத்த மாசமே நீ கர்ப்பமா போற. ஒரு சின்ன சேஞ்ச், தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கர்ப்பமாயிருவேன். அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சா ஒரு மாசம் தள்ளி சொல்லி எப்படி நம்ம ஐடியா? ஐயோ என்னங்க பாலு இது? நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள எப்படி? லத்து நீ தானே சொன்ன கட்டிக்கு போனவனோட அப்படி நடந்த தப்பு இல்லைன்னு. வாய முடுங்க. அது நீங்க கேட்டதுக்கு நான் அபிப்பிராயம் சொன்னேன், நடக்க போறதுக்கு ஐடியா சொல்லல. லதா ச்சே, காசுக்கு உடம்பு விலை பேசுற தாசி கூட கூச்சப்படுற இந்த பப்ளிக் ரோட்ல நீங்களா ஒரு மனுஷன்? ஐயோ லதா, 4 செவத்துக்குள்ள நீயும் பேசிட்டாமா. 4 பேருக்கு முன்னாடிதான் நீ என் பொண்டாட்டி. வேணும்னா யாரையாவது கேப்பமா? யாருமில்ல லதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க, நீ என்ன செருப்பால் அடிச்சிரு. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் பாலு. பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு தடவை அப்புறம் வேண்டாம் பாலு, ப்ளீஸ் ஒரு தடவை பாலு. பாலு ப்ளீஸ், உங்க மேல உள்ள பிரியத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இல்லம்மா, இதுக்கப்புறம் என் மேல உனக்கு இருக்கிற பிரியா அதிகமாயிரு. நீ வேணா லத்து. ஆசைப்பட்ட நேரத்தில் அனுபவிக்க நினைக்கிற உங்களுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா அட்சத தோவி 1000 பேரை சாட்சி வச்சு புனிதமான முறையில நான் என்ன உங்களுக்கு தரணும். அதுதான் தாம்பத்தியம். என்னோட குடும்ப வாழ்க்கை அப்படித்தான் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க உங்க முழு சுபாவத்தையும் காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் பை. லதா, நோ, உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு சேர்த்து குட் பை. லதா, நான்